இந்த ஊர்ல பாருங்க ரொம்ப ரொம்ப கிராமம். இந்த அடிவி இந்த என்ன சொல்லுவாங்க, இங்கிட்டலாம் வந்து ஐயோ ரொம்ப மலங்காடுகள் இது எல்லாமே. எப்படித்தான் இங்க குடியிருக்கவங்கள கொஞ்சம் ரொம்ப பேர் இல்ல, கொஞ்சம் தான் இருக்காங்க. அந்த வேப்ப மரம் இருக்குதா, அந்த ஜூம் பண்ணி காமிக்கிறது வந்து கருவேப்பிலை செடிங்க. செம பெருசா இருக்குதுங்க. எனக்கே ஆச்சரியமாயிருச்சு. இது நகாப்பழ செடி. ரொம்ப ரொம்ப வில்லேஜ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிராமம். இந்த கடைகள்லாம் எதனா வெளியில தான் போய் வாங்கிக்கணும். தீப்பெட்டி கூட இப்போ ஒருத்தர் ஒரு வீட்டுல தீப்பெட்டி தீந்துருச்சுன்ட்டு இன்னொருத்தர் வீட்டுல கேக்குறாங்க. கிராமத்துல நாங்களே இது மாதிரி வாழ்ந்துருக்குறோம். இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு வந்தோம். அப்படியே இதெல்லாம் இந்த ஊர் பார்த்தாலே வித்தியாசமா இருக்குது. அங்க பாத்தீங்களா, கீழே தண்ணி போகுதுங்களா? தண்ணி போய்கிட்டு இருக்காது, மழைனால ஊத்தூரி போய்கிட்டு இருக்குது. இந்த இதுதான் கருவேப்பிலை மரம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மரம், செம்ம மரமா இருக்குது. கிராமத்துலன்னா அப்படித்தான் இருக்கும். மேகம் இருக்குது, மேல மூட்டம், கோழிகளா இருக்குது பாருங்க. ஆட்டு கொட்டகை, ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு வந்து செம்ம பெரிய மரம், கருவேப்பிலை மரம். நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த மரம் ஒன்று இருக்குது, பாதாம். ரொம்ப 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 வில்லேஜ், ரொம்ப கிராமம். உள்ள வரணும், ஒரு பஸ்ஸே இருக்காது, வராதுங்களாம் இந்த ஊருக்கு. வந்து ஆட்டோ வண்டி தான் எல்லாத்துக்கும் வண்டி. ஒரே ஒரு சின்ன கடை இருக்குதுங்கன்னா, எல்லாத்து வீட்லயும் மாட்டுக்கண்ணு, எருமைக்கண்ணு. பார்த்தீங்களா, உள்ள இருக்கிற ஒரு மாட்டுக்கண்ணு தெரியுதா? ரொம்ப கிராமம். எல்லாத்து வீட்லயும் இது மாதிரி வண்டி தான், டூ வீலர்ஸ் தான் அதிகம் அப்படின்னாங்க. சின்ன ஊருங்க, சின்ன சின்ன ஊரு. இந்த அங்க ஒரு புதுசா ஒரு வீடு கட்டியிருக்காங்களா, அந்த வீடு கூட பாதி கட்டி அப்படியே விட்டுருக்காங்க. இந்த பசங்கள்லாம் படிக்கிற பசங்க அவங்களாம் போறாங்க. இல்லை காலேஜ் ஹாஸ்டல் இருப்பாங்க போல இருக்குது. இந்த பசங்களாம் காலேஜில் படிக்கிற பசங்களாமா. இப்போ தீபாவளி நாள் நோம்புக்கு வந்திருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. கோழி குஞ்சுலாம் பாருங்க கிராமத்துல. ஆட்டோ வண்டி இருக்குதான் இங்க. எல்லாத்து வீட்லயும் கோழி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிராமம் இப்பதாங்க நான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கிராமம். ஒரு இது மலங்காட்டுக்குள்ள இருக்குதுங்க. இந்த நெருஞ்சி செடி, இது என்ன செடி தெரியுமா? யானை நெருஞ்சிப்பாங்க. இது வந்து யானை நெருஞ்சி பூ அப்படிம்பாங்க. இது வந்து சுகருக்கு வந்து ரொம்ப நல்லதும்பாங்க இந்த செடி. இந்த காய் ஏதோ சாப்பிடுவாங்க, தலை சாப்பிடுவாங்களோ ஏதோ பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். வெள்ளை இருக்கிற செடி பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்குது. இங்க அதிகமா இருக்குங்க வெள்ளை இருக்கிற செடி, சூப்பரா இருக்கும் நிறைய. இது செடி பெரிய இதா இருந்ததுன்னா வீட்டுல கட்டி விடுவாங்க, வீட்டுக்கு முன்னாடி. நல்லது, திருஷ்டி வராம இருக்கும். இங்க ஒருத்தர் இருக்கார், வாய் பேச தெரியாதம்மா, அவர்கிட்ட எல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் பேசி பார்ப்போம். ఏది మాట్లాడరా? మాట్లాడతాడా? ఓ తమ్ముడు తిన్నావా? లేదా? లేగు లేగు, ఫోటో తీసుకుంటాను. లేగు లేగు, సూపర్. అదేంటిది ఎక్కడ? ఒకసారి చూపించు నాకు. ఒక రోజుకి ఎంత వస్తుంది? 100, 200, 200.
మొత్తం ఇప్పుడు ఎన్ని ఉన్నాయి దాంట్లో చిల్లర ఇవ్వు, నేను డబ్బులు ఇస్తాను, చిల్లర అంటే లోట్లు ఇస్తుందంట. నోట్లు ఇస్తాను. మనమని ఇస్తాడు ఓరి నీ అంకమ్మ, అలాగైతే నాకు ఇవ్వు, నేను ఎక్కిస్తాను డబ్బులు. లోటు ఇస్తుందంట చిల్లర. మనమని ఇస్తాడు ఇప్పుడు. మన పుట్టపర్తి వెళ్ళిపోతే మనమని అప్పుడు ఎలా వస్తాడు? మనమని రా ఇస్తాడు. మొన్న ఆడకో బుర్ర అది చూసు ఎమ్మ చూసు కాదు ఎమ్మ కూడా చూసా